வருமானிப்போம். அப்ப இந்த பிறவிக்கு காரணம் என்ன? இங்க கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் என்ன? தெரியணுமா வேண்டாமா? தெரியணும். இப்ப இதே தான் ஒரு ஒருவன் ஞான வழியில போகக்கூடிய ஒரு சாமியார்னு வைங்களேன். அவருக்கும் இந்த எண்ணம் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, தப்பு தவறுலாம் நம்ம பண்ணக்கூடாது, எப்பவும் நிம்மதியா நிரந்தரமா இருக்கும். அப்ப அதுல இந்த கொலை பாவங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாவத்திலே பெரிய பாவம் கொலை பாவம். அப்ப அந்த கொலை பாவம் பண்ணிட்டோம்னு சொன்னா என்ன ஆகுதுன்னா, உடனே நம்மள கவர்மெண்ட் பிடிச்சு என்ன பண்ணிடும், தண்டனை கொடுக்கும். நீங்க ஒருத்தனை கொண்டு இன்னைக்கு போட்டீங்க, இவனை பிடிச்சு வச்சாங்கன்னா இவன் 5-6 வருஷம் கேஸ் நடக்கும். 5-6 வருஷம் வெளியே இருப்பான், பெயில இருப்பான். கேஸ் எல்லாம் முடியும் போது அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை வரும். அதுக்கு என்ன செத்தும் போகலாம். இப்ப தண்டனை 7 வருஷம் கொடுக்கும் போது வக்கீல் என்ன சொல்லுவார்னா, 6 வருஷம் முடிஞ்சு போச்சு சார் கேஸ் ஃபைல் பண்ணி, இப்ப 7 வருஷம் தண்டனை நாம அனுபவிக்க வேண்டியது 1 வருஷம் தான். செத்தவன் செத்தான், கொன்னவன் இருக்கான், அப்புறம் வாழ்ந்துட்டு இருப்பான். அப்ப அடுத்த நாள் இன்னொருத்தனை கொள்றதுக்கு தயாராகிட்டு இருப்பான். அன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. ஒரு மர்டர் பண்ணி அவன் ஜெயிச்சுட்டான்னா 10 மர்டர் பண்ணணும்னு துடிப்பான். அப்பதான் அவன் கிங்குன்னு அவங்க எண்ணம் உண்டாகும். பாக்குறவங்களும் அவனை பார்த்து பயப்படணும். அவன் வந்தாலும் சலாம் பண்ணணும், எல்லாரும் அவனுக்கு கப்பம் வைக்கணும். அந்த எண்ணம் வந்துடும். நினைச்சு பாக்குற என்னென்ன உலகத்துல கொலைதான் பெரிய தப்புங்கிறோம். ஆனா கொலை பண்ணிட்டு அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான, கொலைக்கு தண்டனையும் லேட்டாலாம் கொடுக்குறான். இதனால என்ன லாபம்? உடனே இவரு மனசுக்குள்ள தோணுச்சு, இறைவன் படைப்புல ஞானம்னா ரொம்ப நல்லதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா ஞானத்துல போனா கூட என்ன வருதுன்னா, ஒருத்தனை கொலை பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொல்ல மாட்டாங்க. அது அரேபியால தான் உடனே இருந்து, அது கூட இப்ப ரொம்ப மாறி போச்சு. முன்னால இருந்து பல்லுக்கு பல்லு இல்லையா, கண்ணுக்கு கண்ணுன்னு கொலை பண்ணீங்கன்னா உடனே நடு சந்தில உட்கார வச்சு சவுக்கடி கொடுத்து அதை கொண்டுருவாங்க. அது ஒரு காலம். இப்ப எல்லாம் அப்படி இல்லை. இப்ப இவருக்கு என்ன சிந்தனை வந்துன்னா, இந்த கொலையை நிறுத்துறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சார். அவருக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. என்ன எண்ணம்னா, யாராவது யாரையாவது கொலை பண்றாங்கன்னு வைங்களா, இவன் அவனை கொன்ன உடனே அடுத்த எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் தானே. அதான ஈர்ப்பு விசை. நியூட்டன் டர்ல பின்னாடி வந்தது. இவர் அப்பவே சிந்திக்கிறார். அதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். ஏன் பிற்பகல்ல விளையணும், உடனே விளைஞ்சிட முடிஞ்சு போச்சுல. அப்ப இவரு ஒரு சிந்தனை என்ன வந்துன்னா, ஒருத்தன் கொண்டுட்டான்னா அவன் உயிர் போகும்போது இவன் உயிரும் போயிடும் ஸ்பாட்ல. அப்படி இறைவன் படைச்சிருந்தா மனுஷன் கொலை பண்ணுவானா? அவனை கொண்டுட்டா அங்கேயே நம்மளும் செத்துருவோம் சொன்னா எவன் கொல்லுவான்? இது பாத்துக்கலடா, மேல ஆள் இருக்குடா, பணம் இருக்குடா, அப்படி பண்ணாலும் 4 வருஷம் கழிச்சு தானே வரும், அதுக்குள்ள நம்ம செட்டில் ஆகலாம், அப்படிலாம் நினைச்சுதான் இருக்காங்க. கொலை நீங்க ஒருத்தனை குத்துறான், அவன் துடிச்சு அப்படியே சாகும் போது இவனும் செத்துறான். இது அவருக்கு ஒரு சிந்தனை. அப்படி வந்துன்னா கொலை செய்யறதுக்கே ஆள் இருக்காது. அப்படி ஒருத்தர் 2 பேர் செய்தாலும் ஸ்பாட்ல போயிருவான். அடுத்தால கொலைகாரங்கள் இருக்க மாட்டாங்க. பாத்திரங்களுக்கு பெரிய பாடமா இருக்கும். இயற்கையிலேயே கொலை என்பது குறைந்து விடும். ஏன் இதை இறைவன் செய்திருக்க கூடாது? கருணையானவன் தானே, நீதி வேணும்னு தானே இறைவன் சொல்றாரு. இறைவன் அப்படித்தானே நினைக்கிறாரு, சத்தியமா இருக்கணும், நீதியா இருக்கணும்னு. அப்போ உடனே அது இறைவனே செய்திடலாமே. யாராவது யாரையாவது கொல்றாங்கன்னா இவங்களும் உடனே சேர்த்துருவாங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு ஒரு பையன் இருக்க மாட்டான். கறிக்கு வீட்லயே கோழி அப்படி ஒரு கழுத்து சுருட்டி அப்படி கோழி செத்து விடுதுன்னா இவனும் செத்துட்டான்னு வைங்க, கோழியை தொடுவாங்களா யாராவது? ஆடை வெட்டுறவன் போவானா? எந்த கொலையும் பண்ண மாட்டான். தண்டனை உடனே. அது இறைவன் தான் கொடுக்க முடியும், அரசு கூட கொடுக்க முடியாது இல்லையா? அரசன் நீதியை கேட்பான். என்ன கேட்பான்? சாட்சி கேட்பான். உண்மையிலே இவன் தான் கொண்டானா, பொய் சொல்ல வைப்பான்.
பெரிய முதலாளிகள் செய்யற தப்ப அவங்கள்ட்ட வேலை பார்க்கறவங்கள அனுப்பி ஈக்குவலைஸ் பண்ணிடுவாங்க. அவங்க வேலை பார்க்குற கார் டிரைவர் சொல்றான், நான் தான் காரை ஏத்துனேன்பா. ஆனா ஏத்துனது ஓனரா இருக்கும். அவன் செத்து போனான். அதுக்காக இவன் தண்டனை அனுபவிக்கலாம். ஏமாற்றத்தான் நடக்குது. அப்ப இத இயற்கையே என்ன பண்ணிடலாம்னா, இவரு காரை ஏத்தி அவன் சாகும்போது இவரு ஸ்டீரிங்ல அப்படியே தலை சாய்ச்சி செத்துறான். எவனா வேகமா போவானா, ஏத்துவானா? போலீஸே தேவையில்லை. நோ ஜஸ்டிஸ். நீதிமன்றங்கள் தேவையில்லை. இயற்கை கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. இந்த பித்தலாட்டம் போராட்டம் எல்லாம் இருக்காது. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்படி நடந்துட்டுனா இறைவா நீ நினைச்சா முடியாதா? சோ நீ இந்த படிப்புகள் அப்படியே கொடு, அந்த எண்ணங்கள், அந்த சக்தியை கொடு. ஒருத்தனை கொல்றான்னா அவன் கொண்டு அந்த உயிர் போகும்போது இவனை சேர்த்துருவான். ஸ்பாட்லயே போய் அப்படி வரம் கொடு, படிப்புகளை அப்படி பண்ணுன்னு சொல்லி நான் வேண்ட போறேன். அவரு குருட்ட போய் கேட்டார், குருவே எனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கு, திங்க் பண்ணி பாருங்க. இது நடைமுறைக்கு வந்தா யாரும் கொலை பண்ண மாட்டாங்க, சாவு குறைஞ்சிரும், உலகம் ரொம்ப அமைதியா இருக்கும்னு ஆர்வமா குருட்ட கேட்டார். குரு சொன்னார், இதெல்லாம் நீ இறைவன்ட்ட தான் கேட்க, என்கிட்ட கேட்க கூட. என்ன படைக்கிறது இறைவன், ஆட்கள் கொடுக்குறது இறைவன். நான் என்னத்த இதுல மத்தியமானு சொல்ல முடியும்? யூ ஆஸ்க் தி காட். அது நான் என்ன பண்ணணும்? நீனே இறைவனை கூப்பிடு, இறைவன் கேள்வி பதில் சொல்றாரப்பா. சரின்னு சொல்லிட்டு இவர் தவறு இருக்கிறார். 5-6 நாள் இருந்தார். மூச்சு பேச்சு இல்ல, சாப்பிடாம விடாம உட்கார்ந்து தவம் பண்றார். 7வது நாள் காட்சி கிடைச்சிச்சு. அப்படியே ஒரு ஒளி, அசரீதியான வாக்கு கிடைக்கும். என்ன கிடைக்குதுன்னா, நீ கேட்டது நல்ல கேள்வி. இப்ப நம்ம எல்லா மினிஸ்டரும் அப்படிதான் சொல்லுவாங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க, ஆனா பதில் கரெக்டா சொல்ல மாட்டாங்க. அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் இப்ப அங்க என்ன அசரீரில வந்தா, நீ நல்ல கேள்வி கேட்பாய், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப இப்ப பதில் உடனே கிடைச்சிடும் சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க தான் பண்ணாம இருக்கிறீங்க. இறையிடமிருந்து என்ன அசரீரி வாக்கு வந்தது? நீங்க தான் இன்னும் பண்ணாம இருக்கிறீங்க. நான் அன்னைக்கே கொடுத்துட்டேனே. ஒரு உயிரை படைக்கின்ற பொழுது அந்த உயிர், அந்த உடம்பு தன்னை காத்துக் கொள்வதற்குரிய விஷயங்கள் எல்லாம் நான் வழங்கிவிட்டேன். அத்தனையும் வழங்கியாச்சு. இதுவே நான் வளர்ந்துறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆயுள் நிர்ணயம் பண்ணியாச்சு. இத்தனாம் தேதி இத்தனை மணி வரை தான் வாழ முடியும்னு. அதுவரை நீ வாழலாம், அதுவரை வாழலாம். அதை மீறி உனக்கு யாராவது தடை பண்றாங்க, உன்னை கொல்றாங்க, உன்னுடைய முயற்சிகளுக்கு அவங்க ஊன்றுகோல் தராம உங்களுக்கு எதிர்ப்பா இருக்கிறாங்கன்னா, நீ அதெல்லாம் மீறி போறதுக்கு ஆற்றல் உண்டு. எனக்கு புரியலையே இறைவான். அப்ப அவர் சொன்னாரு, எல்லா உடம்புலையுமே இப்ப உங்களை யாராவது கொல்ல வர்றாங்கன்னு வைங்களேன், அதை நீங்க தடுக்கலாம். நீ அவனை கொல்லணும், நீ கொல்ல வேண்டாம். அவன் உன்னை கொல்ல விடாம நீ தடுத்துக்கலாம்ல. அப்ப அங்க பாவமும் வரல, நீங்க அதுக்கு பரிகாரமும் தேவையில்லை. ஒருத்தனை கொல்றோம்னு வைங்களேன், அவன் பலம் இல்லாம இருந்தா நம்ம அவனை கொன்னுருவோம். இப்ப கொன்னுட்டா அவனுக்கும் உயிர் போகுது, நமக்கு தண்டனை வருது. இப்ப நமக்கு அவனை கொல்லணும்னு போகும்போது கொல்ல முடியலன்னு வைங்களேன், அவன் பயங்கர பலசாலின்னா அவன் சாகவும் மாட்டான், நமக்கு தண்டனை கிடையாதுல்ல. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. யாரையும் யாரும் கொல்ல முடியாது, அந்த மாதிரிதான் உடம்பு இருக்குது. அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையேன்னா, நீ பயன்படுத்தவில்லை. கண்ணகி போய் மதுரையை பார்த்து சொல்றா, இந்த மதுரை எரியட்டுங்கிறா. அணுகுண்டு கொண்டு போகல, பாம்பு கொண்டு போகல, கையில தீவெட்டிகள் கொண்டு போகல. நாக்கு, வாய் வார்த்தை சொன்னது. சொல்லிச்சா? நெருப்பு எரிஞ்சுதா? அவ்வை மாம்பழத்தை பார்த்து எனக்கு ஒரு பழம் கூடன்னு மரத்தை கேட்டா, மரம் கொடுத்தது. இவ வாக்க மரம் கேட்டது. இவ சொன்னது அது காதுல கேட்டது. அது பழத்தை பிச்சு போட்டு இவன் எடுத்துக்கிட்டான். அப்போ இந்த வாக்குக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குது, இந்த வாக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குது. சொன்னா சொன்னது நடக்கணும். ஏன் நடக்கல?
ஏன் நடக்கலன்னா இந்த நாக்குல என்ன இல்லைன்னா ஜீவ சக்தி இல்லை, உயிரோட்டம், தெய்வீக தன்மை இல்லை, பொய்த்தன்மைகள் தான் நிறைந்திருக்கிறது.